உங்கள் மீது சந்தேகம் வர்றதுக்கு இந்த கட்டமைப்பு உருவாக்கியவர்கள் மீது சந்தேகம் வருவதற்கான காரணங்களை நான் அடுக்கிக்கிட்டு இருக்கிறேன். இது யதார்த்தமாக ஒரு பாமரனுக்கு கூட தோணும். ஒரு பெரிய விடயத்தை வந்து நம்ம விளையாட்டுத்தனமாக ரொம்பவும் மோசமான ஒரு கீழே போட்டு போகிற அளவுக்கு நீங்கள் எடுத்து கையாண்டு இருக்கீங்கன்ற ஒரு ஆதங்கத்தோடு நான் சொல்ல வரேன். இதை நீங்கள் வந்து எப்படிலாம் செய்திருக்கணும்னா, நீங்கள் சர்வதேச அளவில் முதல்ல இயக்க தோழர்களுடைய எஞ்சியிருக்கவர்களுடைய கட்டமைப்போடு நீங்கள் ஊடுருவி அங்கே கூட பழகி இந்த மாதிரியான இருக்கிற தகவல் உறுதிப்படுத்தி கூடி விவாதித்து எப்படி வெளியே கொண்டு வரணுன்றதை கொண்டு வந்து அடுத்தது புலம்பெயர்ந்த செயல்பாட்டால் கட்டமைப்பு இருக்குல்ல, நிறைய கட்டமைப்பு, நிறைய அமைப்புகள், இயக்கங்கள்லாம் தனித்தனியாக எல்லா நாடுகளும் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு நீங்கள் அதை செய்திருக்கணும். வெளிப்படையான அரசியலுக்கு வரன்றதை நீங்கள் வந்து ஐக்கிய நாடுகளோடு இணைந்து அங்கே இருக்கக்கூடிய செயல்பாட்டாளரோடு, அந்த ஐக்கிய நாடுகளுடைய செயல்பாட்டாளரோடு இணைந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கான முனைப்பை நீங்கள் செய்திருக்கலாம். தமிழீழ விடுதலை புலிகள் மட்டும் இல்லாமல் தமிழீழ மக்களுடைய கட்டமைப்பு நிறைய இருக்குது. எல்லா நாடுகளையும் எல்லா அமைப்புமே இருக்குது. 2-3 அமைப்புகள் முக்கியமானதாக இருக்கிறது. அவர்களுக்குள்ளாக சேர்ந்து இயங்கி இப்படியான ஒரு உறுதிப்படுத்துதலை நீங்கள் செய்துக்கிட்டு வெளியே வந்திருந்திருந்தீங்கன்னாக்கா இன்னும் வலுவாக இருந்திருக்கும். அதெல்லாம் செய்ய முடியாத அளவுக்கு உங்களை எது தடுத்தது, யார் தடுத்தார்கள்? இதுதான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. இங்கே இந்த மண்ணில், அதாவது புலம்பெயர்ந்த மண்ணில் எவ்வளவோ இன்னல்களுக்கு மத்தியில், எவ்வளவோ ஒடுக்குமுறைகளுக்கு மத்தியில், எவ்வளவோ அவதூறுகளுக்கு மத்தியில், எவ்வளவோ அவமானங்களுக்கு மத்தியில் ஒரு கட்டமைப்பை இன்று வரை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை தவறாமல் மாவீரர் நாள் இன்னும் மற்ற இதில் வந்து அனுசரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிற அவர்களோடு நீங்கள் ஒட்டாமல் ஒரு விடயத்தை வெளியே கொண்டு வரீங்கன்னா அதுக்கான காரணம் என்ன பின்னணி? தன்னை சார்ந்த அந்த மக்களோடு கலந்து அந்த வெகுஜன மக்களோட ஆதரவு இல்லாமல் ஒரு போராட்ட களத்துக்குள் இறங்குவது சரியான வழிமுறையாக இருக்குமா? அது வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட பாடமா அப்படின்ற கேள்வி எல்லோருக்கும் சந்தேகமாக இருக்கிறது. அந்த இடத்தில் தான் இது துவாரகாவா அப்படின்ற சந்தேகம் எல்லோருக்கும் வருகிறது. இப்படி எதுவுமே இல்லை, நீங்கள் எதையுமே வந்து நீங்கள் செய்யலை. எதுவுமே செய்யாமல் இங்கே இருந்துக்கிட்டு ஒரு வீடியோ, சாதாரண யூடியூப் வீடியோவில் சர்வதேச அளவில் ஒரு பெரிய வைப்ரேஷன், ஒரு அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக வர வேண்டிய அந்த துவாரகனுடைய அந்த வரவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு யூடியூப்பில் பேசி வெளியில் கொண்டுட்டு வரீங்க. இதெல்லாம் நடந்தது தான் மிகப்பெரிய தவறு, சந்தேகத்துக்கு இடமாக இருக்கிறதுன்றதை சுருக்கமாக நேற்று நம்ம பதிவிட்டிருந்தோம். நிறைய சந்தேகங்கள் அடுக்கடுக்காக இருக்கிறது. 2வது விடயம், தமிழ்நாட்டுக்குள்ளாக நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்க அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். நேற்று நான் வந்து சீமானிடம் பேசியது, ஏன்னா அவர் என்கிட்ட அதை சொல்லியிருந்தார். பேசும்போது எங்ககிட்ட பேசியிருந்தீங்க மாவீரர் நாள் அன்று இந்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று. அவர் வந்து சில நிபந்தனைகளோடு நீங்கள் இந்த மாதிரி செய்தி கொண்டு ஒளிப்பதிவாக காட்சி பதிவாக போட்டிங்கன்னா அதை நான் பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருந்தார். அது நீங்கள் பண்ணலை. கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து நேரடி உரையாக வெளியிட்டிருந்தீங்க. அந்த நேரத்தில் அந்த மாவீரர் நாள் நிகழ்ச்சி நடந்தது. ஆனால் மற்ற இடங்களில் தலைவர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் நம்ம பார்ப்போம். வேல்முருகன் இந்த தமிழீழ விடுதலை கள போராட்டத்தில் அரசியல் கருத்து அவருக்கு மாறுபாடு இருந்தாலும் கூட அவர் சமரசம் இல்லாத ஒரு போராளியாக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் மேலே இதில் மட்டும் குறை சொல்லவே முடியாது. தமிழீழ விடுதலை போராட்ட காலத்தில் அவர் தன்னை முதன்மையான ஒருத்தராக வந்து பங்கெடுக்க